வெல்கம் டு பெஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் அப்படிங்கிற ஷாப்பிங் ஆப். இப்போது நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் மட்டனை மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வடச்சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் பிடிச்சது கைப்படி. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இப்போது இது கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்குது. வெங்காயம் வணங்க இந்த மாதிரி பாதி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அடுத்தது 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக செய்யறதுனால தேங்காய் போடல. ரொம்ப கிரேவி வேணால் லைட்டாக பெசர்ன மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். நீங்கள் தேங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா சாதத்து கூட சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயை மறுபடி சூடு பண்ணி அதில் கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது அதில் ஒரு 2 சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து தக்காளி மசிஞ்சு வதங்கி வரும். நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஆல்ரெடி நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம்ல, அந்த மட்டன் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே இதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சதுனால நான் தனியாக உப்பு சேர்க்கல. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் தனி மிளகாத்தூள் தான் இருக்குது அப்படின்னா தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்படின்னு தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்தது 1/2 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டும் உள்ளே சேர்த்து நல்லா எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கிரேவி ரெடி ஆகிடும். இந்த மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றின தண்ணி மட்டும் போதும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் சுண்டி திக்காக்கி வர வரைக்கும் வேகட்டும். அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் சிக்கன் கிரேவி நல்லா திக்காகி டேஸ்ட்டாக கிடைக்கும். மூடி வச்சுருக்கேன், பார்ப்போம். பாருங்கள், திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பச்சை கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் உள்ளே விட்டுடலாம். இப்போது இன்னும் ஆறுனா இன்னும் கொஞ்சமே திக்காயிடும். அதனால் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போது கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக குக்காகி மட்டன் கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.